இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தாஜ் கார்ஸ் இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி, தரமான வண்டி தான் கொடுப்பாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா 2011 ஹோண்டா சிட்டி விஎம்டி. அது பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஓனருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனா வண்டி பார்த்தா அந்த அளவுக்கு தெரியாது. ஏர் பேக் இருக்கு, ஏபிஎஸ் இருக்குது, அது இல்லாம சென்ட்ரல் லாக் இருக்குது, 2 ஏர் பேக் வந்துடும். டயர்லாம் பாத்தீங்கன்னா 80% வரும். அலாய் வீல் இருக்குதுங்க. வண்டி பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே ரெண்டுமே இருக்காது. சின்ன சின்ன ஸ்கிராட்ச் இருக்கும், மைனூட்டாக, அந்த அளவுக்கு பெரிய எதுவுமே எதுவும் சொல்ல முடியாது. வண்டி வந்து சென்னை வண்டி பாத்துங்க, அது ஃபிளட் அஃபைட் எதுவுமே இருக்காது. நல்ல தெளிவான சூப்பரான வண்டியா இருக்குது. எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காதுங்க. வண்டி உங்களுக்கு நம்ம இன்ஜின் ரூமே அப்படியே நம்ம காமிக்கிறேன். வண்டி இந்தியன் பாத்தீங்கன்னா அவ்வளவு செம்ம சூப்பர் தெளிவா இருக்குதுங்க. வண்டி பாருங்க, லெதர் சீட் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்குது. வண்டி ஏசி கண்டி செம்ம சில்லுன்னு இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் போயிருக்குது. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். வண்டி பாக்க ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. பின்னாடி சீட்டு பாருங்க, இன்டீரியர் ஒர்க் வந்து சூப்பரா தெளிவா இருக்குங்க. வண்டி நம்ம பின்னாடி உட்காந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் எது வேணாலும் வச்சுக்கலாம், வாட்டர் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாங்க. செம்ம ரிச் லுக்ல இருக்குது. ஹோண்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய வண்டி. BMW சொகுசு கார் மாதிரி இந்த ஒரு நல்ல ஹோண்டா சிட்டி பார்த்து நல்ல சொகுசான காரு. மேல டாப்ல பாருங்க, எந்த ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காதுங்க. வண்டி பாருங்க, நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது பாருங்க. வண்டி எந்த ஆஃப்ல நிக்குதோ அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒன்னும் கொண்டு வாங்களேன், கேமரா கொண்டு வந்தாலே தெரியும். வண்டி எந்த ஒரு சுத்தம் எந்த நாய்ஸுமே இல்ல. வண்டி ஆஃப் ஆன மாதிரி தான் இருக்குது. 75,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா சில்னஸ் அந்த அளவுக்கு ஏசி சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும். ஏபிஎஸ் இருக்கு, ஏர் பேக் இருக்கு, எல்லாமே வந்துருக்கு. 2 ஏர் பேக் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருதுங்க. உங்களுக்கு இன்ஜின் ரூம் நான் உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். இன்ஜின் ரூம் பாருங்க, சவுண்ட் இல்லாம சும்மா ஸ்மூத்தா ஓடி இருக்கு. ஆஃப்ல எந்த நிக்குமோ இன்ஜின் ரூமுக்குள்ள வரும்போது லைட்டா சவுண்ட் இருக்குது, எந்த சவுண்டுமே இல்லை. உங்களுக்கு நான் ஆயில் செக் பண்ணி லைவாவே நான் காமிக்கிறேன். ஆயில் செக் பாருங்க, எந்த ஒரு மெக்கானிக் வந்து ஆயில் செக் பண்ணி பார்ப்பாங்க. ரேஸ் பண்ணுங்க அப்படியே. போதும். கையில எந்த ஆயிலுமே தெரிக்கல, நல்லா தெளிவா இருக்கு. ஆயில் அந்த இன்ஜின் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்க வண்டியை எடுக்க வரும் பாத்தீங்கன்னா கையோட ஒரு மெக்கானிக்கல கூட்டு வந்துருங்க. அதுமே முக்கியமா உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் காமிக்கிற அப்படியே வாங்க. ரேஸ் பண்ணுங்க. வண்டியில பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் எதுவுமே வராது, தண்ணி தான் வருது. அது மூலமா நம்ம டிக்கியை பார்ப்போம். டிக்கியை பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 2 சூட்கேஸ் வச்சுக்கலாம். நம்ம எந்த லக்கேஜ் வச்சிருந்தாலும் நம்ம ஈஸியா நம்ம கேரி பண்ணி கொண்டு போலாங்க. வண்டி பாருங்க, உங்களுக்கு ஓட்டி காமிக்கிற லைவாவே. வண்டி இன்ஜின் ரூம் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. வண்டி ஆன்ல இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு வண்டி போறதுக்கு. அப்படியே ஹோண்டா சீட்டை படுத்து தூக்கிட்டே போலாங்க. எவ்வளவு லாங்ல போனாலும் எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது, எந்த டயர்ட்னஸ் இருக்காது. சூப்பரா இருக்கு வண்டி. டுவல் செல் வண்டி காமிக்கிறேன், செம்மையா இருக்கு வண்டி. ஹோண்டா சிட்டி ஃபர்ஸ்ட் டைம் தான் ஹோண்டா சிட்டி ஓட்டி பாக்குறேன். ஆனா இந்த அளவுக்கு செம்மையா இருக்கும் பாத்தீங்கன்னா நினைச்சு கூட நான் பாக்கலைங்க. செம்மையா இருக்கு வண்டி. எந்த ஒரு நாய்ஸுமே சுத்தமா எதுவுமே இல்லை. வண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே பார்த்துட்டு, டயர் பார்த்துட்டு, இன்டீரியர் பார்த்துட்டு, வண்டி ஃபுல்லா நம்ம உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். வண்டி பாத்தீங்கன்னா 2011 ஹோண்டா சிட்டி விஎம்டி மாடல் பெட்ரோல் வண்டிங்க. வண்டி பாத்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 ஓனர் மட்டும் தான். இதுல பார்த்தா ஏர் பேக், ஏபிஎஸ், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருக்கு. லெதர் ஷீட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்குது. டயர் பாத்தீங்கன்னா 80% இருக்குது. அலாய் வீலோட வந்திருக்குது. சூப்பரான தரமான வண்டி. 2011 மாடல் சொல்றாங்க. ஆனா வண்டி பாத்தீங்கன்னா 2018 மாடல் மாதிரி இருக்கும். மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பாத்தீங்கன்னா 3,70,000 போயிட்டு இருக்கு. ஆனா தாஜ் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா 3,20,000 கொடுக்குறாங்க. 50,000 தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஹோண்டா சிட்டி விரும்புறவங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு தரமான வண்டி திருப்பூர்ல கண்டிப்பா கிடைக்காது. நம்ம திருப்பூர்ல தாஜ் கார்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தாஜ் கார்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50 வண்டி, 20 வண்டி, 30 வண்டி நிக்க மாட்டாங்க. வண்டி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி எடுப்பாங்க, உடனே சேல் ஆயிரும். அந்த மாதிரி கண்டிஷனான வண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாஜ் கார்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க வண்டியை சேல் பண்ணுமா இல்ல வேற வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா, நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு போன் கால் பண்ணா போதும். தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் நேரடியாக வந்து உங்க காரை வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க வேற வண்டி வச்சிருந்தா இந்த ஹோண்டா சிட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த வண்டி இங்க கொடுத்துட்டு இந்த கார் நீங்க எடுத்து போலாங்க. சூப்பரான ஆப்ஷனுங்க. அது மூலம் பார்த்தா தாஜ் கார்ஸ் பத்தி யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. அவங்களோட லிங்க் நம்ம சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரும். அதுல போய் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இவங்க கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல போயிருக்கு. எல்லாம் செக் பண்ணிக்க. மறக்காம ஹோண்டா சிட்டி வேணுமா ஜஸ்ட் போன் கால் பண்ணுங்க, இந்த வண்டி யூஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பாய்.